ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்மன். இன்னைக்கு நாம ஒரு தரமான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தாங்க பார்க்க போறோம். நீங்க கடைசி ஒரு நிமிஷம் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸை எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கானது. பட் ஆனா இந்த வீடியோட எண்டிங்ல கண்டிப்பா நீங்க எப்பா என்ன படம்டா இது அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும், வீடியோஸையும் தவறாம பார்க்க முடியும். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல அமைதியான நடுக்கடல்ல ஒரு சிறிய படகை காட்டுறாங்க. சடனா ஒருத்தர் தண்ணிக்குள்ள இருந்து படகுல ஏறாரு. அப்ப மேல ஒரு சின்ன பொண்ணு அப்படியே கீழே விழுறா. அவ தலையில இருந்து பூவால செய்யப்பட்ட கிரீடம் கீழே விழுது. அவ அப்படியே தண்ணிக்குள்ள விழ கட் பண்ணி A Place Called Silence இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த படம் 2024 சைனால ரிலீஸ் ஆயிருக்கு. சைனீஸ்ல மட்டும்தான் இருக்கு. படத்தோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா 2006 நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஆடிட்டோரியம்ல இன்னும் கொஞ்சம் நாளா வரப்போற ஃபன் ரைசிங் ஈவென்ட்காக பிராக்டிஸ் நடக்குது. சுனாமில இருந்தவங்களோட ஃபேமிலிக்காக ஃபன் கலெக்ட் பண்றாங்க. ஸோ பிராக்டிஸ் நடக்க அப்ப ட்ரம்ஸ் மேல தண்ணி சுட்டுது. என்னன்னு பார்த்தா மேல சீலிங் கண்ணாடி ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா கண்டுக்கல. ஸோ அதனால பக்கெட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு லேடி கீழே இருக்க தண்ணி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். பொண்ணை கிட்ட இருந்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்யற அக்கௌண்டன்ட் வேலையை விட்டுட்டு அவ படிக்கிற ஸ்கூல்லேயே கிளீனரா வேலை செய்யறாங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரியும் அவங்க பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க அப்படின்னு. அப்ப எச்எம் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இதை பேட்ச் ஒர்க் பண்ணி விடுப்பா அப்படின்ட்டு அதை காட்டுறாரு. அந்த ஆளத்தை பார்த்துட்டு இதை ஃபுல்லா தான் சார் மாத்தணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்த கிளம்புறாங்க. அப்ப வேன்ல பொண்ணை காணோம். உடனே ஹீரோயின் எல்லார்கிட்டையும் கேக்குறாங்க அவ உள்ள இருப்பா அப்படின்ட்டு சொல்ல உடனே இவங்களும் உள்ள ஓடுறாங்க. அதே நேரம் உள்ள ஒருத்தி லெட்ஸ் வெல்கம் அவர் ஹீரோயின் சொல்றா. பார்த்தா ஒரு பொண்ணை சிலுவையில அரைஞ்ச மாதிரி செவத்தோட பசை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அடி பாவீங்களா, இவதான் நம்ம ஹீரோயினோட பொண்ணு. இவளோட பேரு டாங். இவளால வாய் பேச முடியாது. இவளுங்க ரேக்கிங் என்ற பேர்ல அவளை டார்ச்சர் பண்றாளுங்க. இது எல்லாத்தையுமே வாட்ச்மேன் பாக்குறாரு, ஆனா பார்த்தும் கண்டுக்கல. ஏன்னா இதை பண்றது எச்சமோட பொண்ணுதான். அவ கிட்ட வந்து பேசிடி வாயில என்ன வச்சிருக்கா அப்படின்ட்டு உடனே வாய்க்குள்ள பிரஷை விட்டு ஆட்டுறா. உடனே அவ உன்னால பேச முடியாதுன்னா எதுக்கு இந்த வாயின்னு பசி எடுத்து வாயிலே தடவுறா. அப்படியே அவளை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. பொண்ணு அப்படி பார்த்தோன்னே உடஞ்சி போயிடுறாங்க. உடனே பொண்ணை காப்பாத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா நைட்டு ஒரு பாழடைச்ச பில்டிங்க்கு இந்த 3 கேடிங்களுமே வருதுங்க. எச்எம் பொண்ணை காணோம். அவளுங்க இங்க வந்து சிகரெட் புடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பொண்ணுகிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு மாலையை விளையாடிட்டு இருக்காங்க. பேப்பர் பறவையால செய்யப்பட்ட மாலை. நம்ம ஹீரோயின் பொண்ணுக்கு புறானா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால பேப்பர்ல புறா மாதிரி செஞ்சு விளையாடிட்டு இருப்பா. அப்ப யாரோ நின்று வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. ஒருத்தி யாரு அப்படின்ட்டு பாக்க உடனே அவளை காணோம். இவளுங்க பயந்துடுறாளுங்க. எங்க அவ அப்படின்ட்டு போய் பார்க்க இடி வெளிச்சத்துல ஒருத்தரை பாக்குறாங்க. அந்த பொண்ணை அவன் கொன்னுட்டான். அதை பார்த்தோன்னே இவளுங்க பயந்து ஓடுறாளுங்க. ஆனா 2 பேரையும் கோடால அடிச்சே கொள்றான். அவன் ஃபேஸை நமக்கு சரியா காட்டல, ஆனா பிளாக் கலர் ரெயின் கோட்டை போட்டிருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த ஆள் கிட்ட க்ளோஸ் அப் போக உடனே திரும்புறான். பார்த்தா ஹீரோயின் இவளும் அதே கோட் தான் போட்டிருக்கா. ஹீரோயின் சைட் பிசினஸா எலுமிச்சோருக்கா போடுறா. ஒன்னும் அவளும் வேலை பார்த்துட்டு இருக்க. யாரோ இதை தூரத்துல இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. உடனே மொபைல் ரிங் டவுன் கேட்க ஹீரோயின் அவனை பாத்துடுறா. உடனே அவனும் கட் பண்ணிடுறான். ஆனா ஆள் யாருன்னு தெரியல. கட் பண்ணா மறாவது நாள் ஸ்கூல்ல எலுமிச்சியை கட் பண்ணி தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஸ்மெல் வந்தாலே நீங்க வந்துட்டீங்கன்னா அர்த்தம்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. அதுக்கு இவ என் ஹஸ்பண்ட் தான் இதை வளர்க்குறாரு, ரொம்ப ஆர்கானிக் அப்படின்ட்டு சொல்றா. அதே நேரம் பொண்ணுகிட்ட எச்எம் உன் ஃப்ரெண்ட்ஸை காணாமா, போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க, ஸோ கேர்ஃபுல்லா இருமா அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. வெளியே போக ஹீரோயின் உள்ள வரா. அந்த ஜூஸை கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு நார்மல் கிளாஸ்ல வேணாம் சார், அவளை திரும்பி அவளை மாதிரியே இருக்க பசங்க கூட போட்டுருங்க அப்படின்ட்டு கேக்குறா. அவருமே சரிமா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. கட் பண்ணங்க. அதே நேரம் இந்த பில்டிங்ல போலீஸ் வந்து சர்ச் பண்றாங்க. அப்ப அந்த பேப்பர் பறவை மாலை கிடைக்குது. உடனே அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த 3 பேரையும் கடைசியா நீ எப்ப பார்த்தன்னு இதை எழுதுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அவ பயப்படுறா. உடனே நம்ம ஹீரோயின் உள்ள வந்து அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்சா நாங்க கண்டிப்பா சொல்லுவோம்னு ரொம்ப பதட்டமா பேசுறா. அவ பேசுறத பார்த்து இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயின் மேல சந்தேகப்படுறாரு. அப்ப எச்எம் பொண்ணுமே விசாரிக்கிறாங்க. நீ அந்த டைம்ல எங்கம்மா இருந்தா அப்படின்ட்டு கேட்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், எனக்கு ஃபீவர்னு பில்ல காட்டுறா. இவளுங்க அடிக்கடி சிகரெட் அடிக்க அந்த பில்டிங்க்கு போவாளுங்களாம். அப்புறம் விசாரணை முடிஞ்சதும் ஹீரோயின் பொண்ணு அவளோட நியூ கிளாஸ்ல வந்து விட்டுட்டு போறா. அவ போனதும் பொண்ணு கிரைன்ஸை வச்சு எதையோ வேகமா வரைறா. பார்க்க செடிக்கு அடியில ஒருத்தர் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவ வேகமா வரைய பெஞ்ச் ஷேக் ஆகி பேப்பர் பறவை கீழே விழுது. உடனே ஒரு புறா வந்து ஜன்னலை அடிச்சு மோதி சாகுது.
ஹீரோயின் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் வாடகைக்கு இருக்கா. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க மளிகை கடையில தேவையானதை வாங்குறாங்க. அப்ப ஹீரோயின் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டே பொருள் எல்லாத்தையுமே வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இவரு செகண்ட் ஹஸ்பண்ட். பொண்ணுக்கு ஸ்டெப் டேட். பொண்ணுகிட்ட இருந்தா பேசுமா அப்படின்ட்டு கொடுக்க அவளும் எல்லாத்துக்குமே ஊ ஊ அப்படின்ட்டு சொல்றா. அப்ப கடைக்காரரு, என்னமா உன் ஹஸ்பண்ட 5 வருஷமா பார்க்கவே முடியல அப்படின்ட்டு கேக்குறாரு. ஆமா, அவர் ரொம்ப பிஸி, வெளியூர்ல வேலை செய்யறாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போறாங்க. அப்ப இவங்க வெளியே வர யாரோ ஒருத்தர் நின்று வாட்ச் பண்றான். அத பொண்ணு பார்க்க உடனே அவன் ஓடிடுறான். அப்புறம் அபார்ட்மெண்ட்க்கு வராங்க. யாரோ ஒருத்தவங்க புதுசா குடி வந்துட்டாங்க. அது யாருன்னு பார்த்தா ஸ்கூல்ல பார்த்தோம்ல ஒருத்தன், அவன் தான். இவன் பேர் லின். ஹவுஸ் ஓனராமா அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அவன் டாங்க ஒரு மாதிரி பாக்குறான். அதை பார்த்த ஹீரோயின் உடனே அவளை கூட்டிட்டு மேல போயிடுறா. வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு ஒர்க் இருக்குமா அப்படின்ட்டு அந்த கோட்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதை நேரம் கட் பண்ண அங்க எச்எம் பொண்ணு சிகரெட் அடிக்க ஒரு பழைய பஸ்க்கு வரா. அப்ப உள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. உடனே பயந்து டோரை லாக் பண்ணிடுறா. லாக் பண்ணிட்டு உட்கார திரும்பவும் சவுண்ட் கேக்குது. பயத்துல திரும்பி பார்க்க உடனே கண்ணாடியை உடச்சுக்கிட்டு அந்த ஆள் வந்துடுறான். இவளை பிடிச்சி இழுக்க உடனே இவ ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறா. அதனால அவன் தடுமாற உடனே இவ பேக் டோர் வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண, ஆனா அதை வெளிப்புறமா லாக் பண்ணி வச்சிருக்கான் அவன். இவன் பயத்துல கத்த உடனே அவன் கிட்ட வரான். அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டுறாங்க. ஹீரோனை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்றாங்க. அதே நேரம் ஸ்கூல்ல ஒருத்தர் ஃபேங்னு ஒரு டீச்சர் ரிட்டையர் ஆகுறாரு. இவர் சேரிட்டி கிளப்ல மெம்பரா இருக்காரு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. லின்னுக்குமே அவர் தான் ஹெல்ப் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. சோ லின்னு தான் அவரை கூட்டிட்டு போறான். அப்புறம் ஸ்கூல்ல ஃபைன் ரைசிங்கான அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஹெச்எம் பொண்ணை காணோம். சோ அவரு கால் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் இங்க எங்கேயோ தான் கேட்கற மாதிரி இருக்கு. சரி இங்க தான் இருப்பா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோயின் பொண்ணு உள்ள வர அவளுக்கு முன்னாடி பெரிய புறா ஒண்ணு விஷுவலா தெரியுது. அப்படியே நின்று பாத்துட்டு இருக்க உடனே அது சின்னதா மாறி பறந்து மேல போகுது. மேல பார்த்தா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினே கூட ஹெல்ப் பண்றா. மேல ஒர்க்க பாத்துக்கிட்டு பொண்ணையுமே கவனிக்கிறா. பொண்ணுமே மேல அவங்க இருக்கிறத ஒரு மாதிரி பாக்குறா. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அப்ப சடனா பார்த்தா பொண்ணை காணோம். ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறாங்க. எங்க அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க உடனே நம்ம எச்எம் ஸ்டேஜ்க்கு வர சொல்றாங்க. ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு சொல்ல அவர் அந்த கயிறை இழுக்கிறாரு. அந்த கயிறை இழுத்தோன்னு அவரோட பொண்ணோட பாடி தொங்குது. எல்லாரும் மிரண்டுறாங்க. இவருமே பயந்துடுறாரு. எல்லாரும் பயந்தாங்க ஓட. அதே நேரம் ஹீரோயின் பொண்ணை காணாமே அப்படின்ட்டு ஸ்கூல் முழுக்க தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து போன் பண்ணி பாக்குறா. ஆனா ரீச் ஆகல. அப்ப ஹீரோயினுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தன் வீடியோ எடுத்தான்ல, அவன் மேல சந்தேகம் வருது. அதனால எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எச்எம் விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்காங்களா சார் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவருமே எனக்கு 2 பேர் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. ஒருத்தன் அடிக்கடி ஸ்கூல் பக்கம் வந்து பொண்ணுங்களை வீடியோஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்புறம் புதுசா ஒருத்தன் ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கான். அவன் எல்லா பொண்ணுங்களையும் ஒரு மாதிரி பார்ப்பான். ஏன்னா அவன் பொண்ணு இறந்துட்டா. அவனுக்கு கார்டியன் ஃபேன் தான். ஆனா இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. அதே நேரம் ஹீரோயின் மளிகை கடையில இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்றா. பார்த்தா அதுல அவன் வரல. ஆனா அதுக்கு பதிலா லின் வந்திருக்கான் அந்த டைம்ல. சோ உடனே ஹீரோயின் அவனை பார்க்க போறா. அப்ப பார்த்தா வாசல்ல பொண்ணோட வாட்ச்ல இருந்து ஒரு பீஸ் கீழே உடஞ்சி விழுந்திருக்கு. அதை எடுத்து பார்த்து ஷாக் ஆகுறா. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்தா பொண்ணை எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. ஜன்னல் கண்ணாடியிலுமே ரத்தம் இருக்கு. அதை பார்த்த உடனே கீழே ஓடியாரா. கீழே சாக்கடையில பொண்ணோட வாட்ச் கிடக்குது. அந்த வாட்சை எடுத்து பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணி பாக்குறா. ஸ்கூல்ல இருந்த பொண்ணு வேகமா வரா. அப்படி உள்ள வர உடனே இந்த ஆள் அவளை இழுத்துட்டு வேகமா மேல போறான். அவ தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கா. பட் இருந்தாலும் வலுக்கட்டாயமா உள்ள எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கான். சோ பொண்ணு அவன் வீட்டுக்குள்ளதான் இருப்பா அப்படின்ட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா லாக்ல இருக்கு. சோ அதனால இவ வீட்டுல இருந்து ஜன்னல் வழியா கீழே போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்றா. பெட்ஷீட்டை இடுப்புல கட்டிக்கிட்டு ஜன்னல் வழியா இறங்குறா. அப்படி இறங்கும் போது ஸ்லிப் ஆகி உடனே வேகமா ஏசி மேலேயே விழுந்துடுறா. அந்த கையிலுமே ஆணி நல்லா குத்திடுது. ஆணி குத்துனதுல நல்லா ரத்தம் வருது. ஆனா இருந்தாலும் வழியை தாங்கிக்கிட்டு வீட்டு ஜன்னல் வழியா உள்ள போறா. அப்ப அதே நேரம் அவன் வந்துடுறான். கீழே சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். இவ அப்படியே உள்ள போறா. உள்ள பார்த்தா எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா ஏதோ வினோதமா இருக்கு. ஏதோ கிரைம் சீன்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அப்படியே பாத்துக்கிட்டு பொண்ணு எங்கேயாவது இருக்காளா அப்படின்ட்டு தேடி உள்ள போறா. பார்த்தா பொண்ணை எங்கேயுமே காணா. அதே நேரம் அவன் சிகரெட்டை அடிச்சு முடிச்சுட்டு மேல வரான். அவன் உள்ள வர உடனே இவ கடலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறா. அவன் ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றான். அப்படி சேஞ்ச் பண்ணும் போது அவன் சாவி கொத்து கீழே விழுந்துடுது. அதை எடுக்கலாம்ட்டு வர நம்ம ஹீரோயின் எங்க அவன் நம்மளை பாத்துருவானா அப்படின்ட்டு ரொம்பவுமே பயப்படுறா. அப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்க உடனே அவசரமா வந்துடுறாங்க. சாரிப்பா தம்பி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஒரு உதவி, உன் சேரிட்டி பக்கத்துல இருக்க பார்ட்டி என்ன விட்டுறியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவனும் சரிங்கன்னு கிளம்புறான். அவன் போனதும் ஹீரோயின் வேகமா கீழே ஓடியாரா. அப்ப இன்ஸ்பெக்டர் பாத்துடுறாரு. ஏமா போறா அப்படின்ட்டு கேக்குறாரு. என் பொண்ணை காணோம் சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கேக்குறா. உடனே இவரு சிசிடிவி கேமராவை செக் பண்றாரு. அதுல லின் போகும்போது பெரிய குப்பை பயிர் டஸ்ட்பின்ல போட்டுட்டு போயிருக்கான். இவங்க அதை பாக்குற நேரம் குப்பை வண்டி வந்து அதை எடுத்துட்டு போகுது. உடனே ஹீரோயின் ஒருவேளை அதுலதான் என் பொண்ணு இருக்காளா அப்படின்ட்டு வேகமா ஊடுறா.
வண்டியை நிறுத்தி குப்பை எல்லாத்தையுமே கீழே கொட்டி பாக்குறா. அதுல பார்த்தா பொண்ணோட ஒரு ஷூ ஒண்ணு இருக்கு. அத அவ பாத்துட்டு இருக்க உடனே அப்ப ரிங்டோன் சவுண்ட் கேக்குது. என்ன அதே ரிங்டோனா இருக்கு அப்படின்ட்டு அவ திரும்ப அந்த வீடியோ எடுத்து ஆள பாக்குறா. உடனே அவனை துரத்த அவன் வேகமா ஓடுறான். இன்ஸ்பெக்டருமே கூட துரத்துறாரு. அப்ப அவனை சேஸ் பண்ணிட்டு போக குறுக்க கார் வந்துருது. அது இடிச்சு அவன் கீழே விழுந்துடுறான். அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு பாக்குறாங்க. அவனை பார்த்தோன்னே நம்ம இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த கேமராவை செக் பண்றாங்க. அதுல பல பொண்ணுங்களோட வீடியோஸ் இருக்கு. சோ அதனால இன்ஸ்பெக்டர் அவனை லாக்அப்ல வச்சு லாடம் கட்டுறாரு. ஆனா அவன் பயப்படாம நக்கலா சிரிக்கிறான். யாரா இவன் அப்படின்ட்டு பார்த்தா இன்ஸ்பெக்டரோட புள்ள. சின்ன வயசுலயே இவன் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்திருக்கான். சோ அதனால அடிச்சு இனிமே என் புள்ளையே இல்ல அப்படின்ட்டு துரத்திருக்காரு. அப்ப வெளியே கான்ஸ்டேபிள்ஸ் வீடியோஸை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணோட வீடியோவை பாக்குறாங்க. பொண்ணை இழுத்துட்டு போன அந்த ஃபுட்டேஜ் அதுல இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த பையன்கிட்ட போய் நீ ஏன் பொண்ணை காப்பாத்தல அப்படின்ட்டு கத்துறா கேக்குறா. அதுக்காக நான் உங்களை காப்பாத்த ட்ரை பண்றேன்னு சொல்றான். அதை கேட்ட அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இன்ஸ்பெக்டருமே என்ன சொன்னான் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேக்குறாரு. உடனே அவர் அந்த கேமரா முழுக்க செக் பண்ண அதுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாங்க ஹீரோயின் அடிச்சு டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. அதை காட்டி இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, சைல்டு அபியூஸ் அப்படின்னு கண்டபடி திட்டுறாரு. ஆனா ஹீரோயின் ஒரு அம்மாவா என் பொண்ணை நான் திட்டம் பண்ணேன்னு சொல்றா. பட் வீடியோல பார்க்க சைக்கோத்தனமா பொண்ணை அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால இன்ஸ்பெக்டர் கோவத்துல நீ ஸ்டேஷன்லயே ஏறுமா, முதல்ல உன் பொண்ணை கண்டுபிடிப்போம், உன் பொண்ணுகிட்டே கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அவங்க போனதும் ஸ்கூல்ல இருந்து லின் கூட வேலை பார்க்கற ஒருத்தன் வரான். அவனையுமே விசாரிக்க தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட லின் வச்சிருந்த அதே சாவி குத்தி இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் இது எதோட சாவி அப்படின்ட்டு கேக்குறா. ஓ இதுவா, சுனாமில பாதிக்கப்பட்ட சேரிட்டி கிளப்போட பழைய பில்டிங் இது. இப்ப நாங்க இதை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டோன்னே இவளுக்கு டவுட் வருது. உடனே சாவி எடுத்துட்டு அவனோட காரை எடுத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறா. அதில் இவங்க போயிட்டு இருக்க அப்ப ஹவுஸ் ஓனர் அம்மாக்கு ஒருத்தன் கால் பண்றான். அப்ப சிக்னல் சரியா கிடைக்கல. அதனால இந்த அம்மா ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க. லின் தான் அந்த கொலையாளி, போலீஸ் அவனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். இத லின்னுமே கேக்குறான். ஆனா அந்த அம்மா குடிச்சிட்டு உளராத அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாங்க. ஆனா லின் இதை எல்லாத்தையுமே கேட்டுடுறான். அவன் டென்ஷனா இருக்க இவங்க சமாளிக்க ரேடியோவை ஆன் பண்றாங்க. ஆனா அதுலயுமே அவனை பத்தின நியூஸ் தான் ஓடுது. அப்படியே கட் பண்ணாங்க. ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. இவ அட்டன் பண்ணி டாங் நீங்க எங்க இருக்க அப்படின்ட்டு கேக்குறா. உடனே கால் கட் ஆயிடுது. அதே சமயம் எங்க இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டா அப்படின்ட்டு தகவல் வருது. எங்க ஹீரோயின் அந்த ஸ்பாட்டுக்கு வரா. அப்ப நாய் எதையோ சீண்டிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அதை விரட்டிட்டு இவ என்னன்னு பாக்குறா. பார்த்தா ஒரு மனுஷனோட கை. உடனே இவ பயத்துல நம்ம பொண்ணா இருக்க கூடாது அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறா. தோண்டி பார்த்தா அந்த மூணு பொண்ணுங்களோட டெட் பாடிஸ்மே அப்படியே புதைச்சி வச்சிருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனுமே இந்த இடத்துக்கு வரான். அந்த அம்மா என்னன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தா கார்லயே கட்டி வச்சிருக்கான். அப்படியே அவன் உள்ள வர அவனுக்கு அவன் பொண்ணு கூட இருந்த அந்த கியூட் மொமெண்ட்ஸ் ஞாபகம் வருது. டாங் மாதிரியே இவளுக்கும் புறானா ரொம்ப பிடிக்கும். அவளை மாதிரியே தான் இவளும் பேப்பர்ல புறாவா செஞ்சு விளையாடுவா. அண்ட் இதோட டிஃப்டி என்னன்னா நம்ம ஹீரோயின் பொண்ணும் இவளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இவளுக்கு பர்த்டே. ஸோ அதனால அப்பா கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. லின்னுக்கு மீன் பிடிக்கிறது தான் தொழில். அப்பா என்ன ஒரே தடவை போட்ல கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. கண்டிப்பாமா, ஆனா நீ அதுக்கு பெரிய பொண்ணா ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பொண்ணு கையில ஒரு புறாவை வச்சிட்டு இருக்கா. அதுக்கு அடிபட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் பொண்ணு நான் கீழே போய் புறாக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்ட்டு கீழே போறா. போனது வந்து 4 அறந்த வளங்க வருதுங்க. இவளோட போன்லயே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவாமா அப்படின்னு ரோஜாவையும் முள்ளையும் சேர்த்து வச்சு பண்ண கிரீடத்தை வலுக்கட்டாயமா போட்டு விடுறாங்க. உள்ளு கிழிச்சுக்கிட்டே ரத்தம் வருது அவளுக்கு. வழியில கத்துறா. உடனே அவளுங்க முடிய கட் பண்ணி அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்க வைக்கிறாளுங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு கெஞ்சுறா. ஆனா இருந்தாலும் வலுக்கட்டாயமா குடிக்க வைக்கிறாளுங்க. அப்புறம் அந்த புறாவை வச்சு விளையாடுறானுங்க. இவ கெஞ்சுறா வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா இருந்தாலும் அவளுங்க அந்த கண்ணாடி மேல ஒரு 5 நிமிஷம் நில்லு, அப்பதான் உன் புறாவை விடுவான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவ அது மேல நிக்க ரொம்பவும் பயப்படுறா. அப்ப ஹீரோயின் பொண்ணு மேல வரா. இவளுகளை பார்த்தோன்னே பாக்கெட்ல இருக்க அந்த கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு வேகமா வர. உடனே ஹீரோயின் வந்து பொண்ணை வேகமா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு மனசை உடைஞ்சு போறா. பொண்ணுகிட்ட ஹீரோயின் இவங்க எல்லாரும் பெரிய இடமா தேவையில்லாம அவங்க கிட்ட வச்சுக்காதமா அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவ ஃப்ரெண்டை காப்பாத்த ட்ரை பண்றா. என்ன விடுங்கம்மா அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறா. பட் ஹீரோயின் விடல. அப்ப அந்த பொண்ணு நம்மளை காப்பாத்த எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு மனசு உடைஞ்சு போய் அவங்க சொன்ன மாதிரியே அந்த கண்ணாடி மேல நிக்கிறா. அப்ப அதே சமயம் ஹீரோயின் பொண்ணு அடம் பிடிக்கிறத பார்த்து சரி நீ இங்கே இரு நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு போக கண்ணாடி உடஞ்சி யாரோ கீழே விடுற மாதிரி சத்தம் கேக்குது. பாவம் அந்த பொண்ணு இறந்துட்டா. டாங் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்றா. அம்மா மேல ரொம்பவும் கோவப்படுறா.
அப்படியே கட் பண்ணா இது எல்லாத்தையும் லின் அந்த வீடியோ மூலயமா பார்த்திருக்கான். சோ அதனாலதான் பழிவாங்க அந்த 4 பொண்ணுங்களையுமே கொன்னிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பொண்ணு அங்க இருந்தும் எதுவுமே பண்ணலையா அப்படின்ட்டு அவளையுமே கடத்திருக்கான். சோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு உள்ள வர பார்த்தா ஃபேங்கையுமே கட்டி வச்சிருக்கான். என்னடா இந்த தாத்தா இவங்க ஃபேமிலிக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு, இவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்ட்டு பார்த்தா அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது இந்த கிழவன் அங்கதான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்கான். உண்மை எல்லாமே தெரிஞ்சும் அதை மறைச்சிருக்கான். பட் இருந்தாலும் லின் போலீஸ் மூலமா ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிருக்கான். அந்த வீடியோவை ஒப்படைச்சிருக்கான். ஆனா போலீஸ் எச்சம் விலைக்கு வாங்கிடுறாரு. இது எல்லாத்தையுமே கிழவன்ட்ட சொல்லிட்டு, ஹே எப்பயும் மனிதம்னு பேசுவ, ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு தெரியுமான்னு கேட்ப, என் பொண்ணு சாகும் போது அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு கிழவன், என்னை மன்னிச்சிருப்பா, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நம்மளால எதிர்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டு லின் கோவத்துல அவன் சட்டைய புடிச்சு, நான் உன்னை என் அப்பா மாதிரி பார்த்தான் அப்படின்ட்டு கத்துறான். உடனே ஹீரோயின் பின்னாடி இருந்து சுத்தியால அடிக்கிறா. இன்னொரு அடி அடிக்க வர கிழவன் குறுக்க வந்து தடுத்துடுறான். அந்த அடியை அவன் வாங்கிக்கிறான். ஹீரோயின் என் பொண்ணு எங்கன்னு கேக்குறா. ஓ உங்க பொண்ணா, உங்க பொண்ணை நான் தோட்டத்துல புதைச்சிட்டேன்னு நக்கலா சொல்றான். அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. வெறித்தனமா அவனை அடிக்கிறா. அப்ப அவன் தடுத்து நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி கழுத்தை பிடிக்க உடனே அவ வயிற்றுலயே கட்டையால குத்திடுறா. அப்புறம் மாவு மூட்டையால தலையிலே அடிக்க அவனுக்கு தலை சுத்துது. உடனே ஹீரோயின் சுத்தி எடுத்துக்கிட்டு அடிக்க வர இவன் வேகமா ஸ்பேர் போட்டுடுறான். ஹீரோயின் மயங்கிடுறா. உடனே அந்த தாத்தாவை தூக்கிக்கிட்டே அங்கிருந்து தப்பிச்சு போறான். கார்ல அவசரமாவை காணோம். எங்கன்னு பார்த்தா ஹீரோயினை வந்து காப்பாத்துறாங்க. உடனே ஹீரோயின் அவங்களை கூட்டிக்கிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அப்ப ஹீரோயின் கண்ணுல அவ்வளவு வெறி இருக்கு. அவனை கொல்லாம விடக்கூடாது அப்படின்ட்டு அவன் காரை இடிக்க போக உடனே அவசரமா, இங்க பாருமா அவனை போலீஸ் பாத்துப்பாங்க, நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்டேரிங்க பிடிக்கிறாங்க. அவ கார் சைட்ல இருக்க எல்லா போல்ட்ஸையும் இடிக்குது. ஆனாலும் ஹீரோயின் விடாம வெறியில சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவசரமா, நீ ஒரு சைக்கோடி, உன் பொண்ணை எவ்வளவு டார்ச்சர் பண்ண, அதனாலதான் அவனை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு சொல்ல உடனே உங்க கோவத்துல சுத்தியால அவங்கள அடிச்சிடுறா. அப்ப அடிக்க சைட்ல இருந்து வந்து மோதுறான். ஹீரோயின் காரு பறந்து விழுது. அந்த அம்மா மயங்கிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபட்டுருது. ஆனாலும் வெறியில கோவத்துல எழுந்து வந்து அவனை அப்படியே அடிச்சு, என் பொண்ணு எங்க, என் பொண்ணு எங்க அப்படின்ட்டு கேக்குறா. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உன் தோட்டத்துலதான் இருக்கா அப்படின்ட்டு சொல்றான். ஆனாலும் இவன் கோவத்துல சைக்கோத்தனமா திரும்ப திரும்ப என் பொண்ணு எங்கன்னு அடி அடின்னு அடிக்கிறா. உடனே அவன் ஹீரோனை தள்ளி கழுத்தை பிடிக்க அவ கண்ணாடியால தாடிலே குத்துறா. என் பொண்ணு என்ன பண்ண, அவ எங்கடா இருக்கா அப்படின்ட்டு கெஞ்சி கேக்குறா. அவன் சிரிச்சுக்கிட்டு, நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு நக்கலா சொல்றான். பட் அப்பயும் ஹீரோயின், என் பொண்ணு எங்க, நீ சொல்லு அப்படின்ட்டு கேக்குறா. உடனே மறுபடியும் அந்த கண்ணாடிய நல்லா அழுத்துறா. உடனே அவன் ஹீரோயினை வெளியே தள்ளி விட்டுட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்றான். அவ போலீஸ்மே வந்துடுறாங்க. நிறுத்துற காரை அப்படின்ட்டு கத்துறாங்க. ஆனா இவன் நிறுத்தாம வேகமா போக உடனே இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணிடுறாரு. கார் கிட்ட வந்து நிக்குது. லின் இறந்துட்டானா அப்படின்னு வந்து செக் பண்றாங்க. பார்த்தா லின் சாகல. உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. அப்படியே கட் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இவ வீட்டுக்கு வர பாத்ரூம்ல தண்ணி சவுண்ட் கேக்குது. இவ பொறுமையா பாத்ரூம் டோரை ஓபன் பண்ண ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறாரு வெளியே. அவனை பார்த்தோன்னே இவ பயந்துடுறா. உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, என்னங்க நாளைக்குதான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க, என்ன சீக்கிரம் அப்படின்ட்டு கேட்க, என்னடி இது ட்ரெஸ்ன்னு அடிக்கிறான். உடனே ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண, என்னடி பண்றேன்னு கண்ணாடி ஜாரை எடுத்து மண்டையிலேயே உடைக்கிறான். ஹீரோயின் கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு கிட்ட வராதுன்னு நிக்க அவளை அடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்துறான். இது எல்லாத்தையுமே அவசரமா பாக்குறாங்க. ஆனா பார்த்து ஹெல்ப் பண்ண வரல. ஹீரோனை வெளியே தள்ளி அந்த கேட்டை மூட வேண்டாம்னு தடுக்கிறா. அவ கை உடைச்சிக்குது. இருந்தாலும் ஹீரோயின் அழுதுகிட்டு வெளியே தாங்கிக்கிட்டு, ப்ளீஸ்ங்க என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு கெஞ்சுறா. ஆனா அவன் கேட்காம அந்த கேட்டை வேகமா அடி அடின்னு அடிக்கிறான். கையை அடிச்சு உடைக்கிறான். உடனே அந்த கேட்டை பூட்டி சாவி எடுத்து ஜன்னல் வழியா தூக்கி கடாசுறான். உடனே சாவி எடுக்க கீழே வரா. அப்ப இளநீர் கடையில கொடுவ பாக்குறா. ஒரு மாதிரி பாக்குறா. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. லின்னா போலீஸ் அபார்ட்மெண்ட் கூட்டிட்டு வராங்க. மக்கள் எல்லாரும் லின்னா அடிக்க அங்க வந்திருக்காங்க. போலீஸ் அவனை சேஃபா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து எல்லா இடத்தையுமே தேடி பாக்குறாங்க. பொண்ணை காணோம். இன்ஸ்பெக்டர் டென்ஷன்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கா அப்படின்ட்டு சொன்ன, எங்கடா அவ அப்படின்ட்டு கேக்குறாரு. அவன் கேஷுவலா மேல தோட்டத்துல பாருங்க அப்படின்ட்டு சொல்றான். உடனே ஒரு டீம் அனுப்பி சர்ச் பண்றாங்க. அப்ப நாய் அதையே கண்டுபிடிக்குது. உடனே அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்க கீழே கான்ஸ்டேபிள் அந்த பறவை பேப்பரை எடுத்து பிரிச்சு பாக்குறாரு. அதை நம்ம ஹீரோயின் பொண்ணு பண்ண டிராயிங் தான். உடனே அதை எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் காட்டி, சார் இதை பாருங்க சார், இதை பார்க்கும்போது இந்த செடிக்கு கீழே இது பாடி இருக்க மாதிரி இருக்குங்க சார் அப்படின்ட்டு சொல்ல, அதே சமயம் டீம் ஒரு எலும்பு கூட எடுக்கிறாங்க. இது யாரோட எலும்பு கூட அப்படின்ட்டு பார்த்தா இப்பதான் இன்னொரு ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க.
ஹீரோயின் ஹஸ்பண்ட் வெளியூர்ல ஒர்க் பண்றாரு, ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லுவா. கால் பண்ணி மட்டும் தான் பேசுவா. ஆனா அது ஹஸ்பண்ட் இல்ல, அந்த நம்பர் பொண்ணு தான் வச்சிருக்கா. அதனாலதான் ஹஸ்பண்ட் கால் வரும்போது டாங் பேரை சொல்லி பேசியிருப்பா. அப்ப அவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தா அவனை கொன்னு அந்த செடிக்கு கீழே பொழைச்சிருக்காங்க. சோ அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் இது எலுமிச்சத்தை என் ஹஸ்பண்ட் தான் வளர்க்குறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. இப்ப உண்மை தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர், அப்ப இது டாங்கோட ஸ்டெப் டேட்னா டாங் எங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே அவ இப்ப சுதந்திரமா இருக்கா அப்படின்ட்டு சொல்றான். அவ பேசிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே மேல வந்துடுறாங்க. அவனை அடிக்க ட்ரை பண்றாங்க. உடனே போலீஸ் எல்லாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப லின் உடனே மாடியில இருந்து அப்படியே குதிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான். ஆனா இந்த சீனை ஓப்பனிங்ல நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் காட்டுறாங்க. தான் பொண்ணு மாதிரியே இவனையும் கடல்ல விடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண இன்ஸ்பெக்டரை உள்ள பாக்கணும் அப்படின்ட்டு சொல்றான். என்னடா அப்படின்ட்டு அப்பங்கார வந்து கேக்குறான். அப்ப அப்பா கிட்ட ஒரு வீடியோவை கொடுக்குறான். அது என்னன்னு நமக்கு தெரியல. பட் ஆனா அதை பார்த்தோன்னே ஹீரோயினை விசாரிக்க ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹீரோயின் கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாரு. அப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு காட்டுறாங்க. உள்ள வரும்போது பாத்ரூம்ல தண்ணி சவுண்ட் கேட்டிருக்கோம்ல, ஆனா உள்ள யார் இருந்தாங்க அப்படின்ட்டு காட்டிருக்க மாட்டாங்க. இவளும் பார்த்தோன்னே உடனே டோரை க்ளோஸ் பண்ணிருப்பா. உள்ள யார் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா டாங் தான். அவளுக்கு அந்த இடத்துல ரத்தம் வருது. அவ அழுதுட்டு நிக்கிறா. அந்த புறம்போக்கு நாய் பொண்ணுன்னு கூட பார்க்காம அபியூஸ் பண்ணிருக்கான். அண்ட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவனை கொல்லல, அவ மேல வரதுக்குள்ளேயே பொண்ணுதான் கத்திரிக்கோளால கழுத்துலயே குத்தி கொண்டு இருக்கா. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் பையன் வீடியோ எடுத்திருக்கான். இது வெளியே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், பொண்ணோட ஃபியூச்சரே போயிடும் அப்படின்ட்டு அவனோட பாடியை தோட்டத்துல அப்படியே புதைக்கிறாங்க. சோ இப்ப இந்த வீடியோவை இன்ஸ்பெக்டர் காட்டி அவன் பொண்ணு நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா உடனே ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு கெஞ்சிரா. திரும்ப திரும்ப சொல்றா அவ சுதந்திரமா இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறா. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்பவும் கெஞ்சிரா. என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க அப்படின்ட்டு கெஞ்சிரா. உடனே இன்ஸ்பெக்டர் கோவத்துல அவளை அரைஞ்சிட்டு அந்த கேமராவையும் அடிச்சு உடைக்கிறாரு. யார் கேட்டாலும் அந்த கொலைய நீ தான் பண்ணன்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு கோவமா சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ரீல் கொண்டு அடுத்து கடாசுறாரு. அப்படியே கட் பண்ணி பொண்ணை காட்டுறாங்க. டெம்போல போயிட்டு இருக்கா. இவ எப்படி எங்க அப்படின்ட்டு பார்த்தா லின்னு தான் ஏத்தி விட்டுருக்கான். அண்ட் இப்பதான் மெயின் ட்விஸ்டிய ஓபன் பண்றாங்க. அந்த போனை லாக்கர்ல லின் பாக்குற மாதிரி வச்சதே இவதான். நம்ம ஃப்ரெண்ட கொண்டவங்கள பழி வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு லின்னு கூட சேர்ந்துதான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா. அண்ட் ஆல்சோ இவ மிஸ் ஆன மாதிரி சீன் கிரியேட் பண்ணதுமே இவளோட பிளான் தான். இப்ப உங்க எல்லாருக்குமே டவுட் வரும், எதுக்கு அம்மாவே விட்டுட்டு போனா அந்த அப்பாவுடைய பாடியை எதுக்கு காட்டி கொடுத்தாரு. அது ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அம்மா 24 ஹவர்ஸ்மே பொண்ணையே தான் பாத்துப்பாங்க. பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ட்டு ரொம்பவும் பயப்படுவாங்க, தூங்க கூட மாட்டாங்க. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைய 2 பேரும் வாழ்வாங்க. சோ அதனாலதான் இந்த கொலை வெளியே வந்துட்டா அவங்கள விட்டு நம்ம தூரமா போயிட்டா நம்ம அம்மா இனிமேல் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சிருக்கா. சோ அதனாலதான் அவ அப்படி பண்ணிருக்கா. இப்ப இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷமா சிரிக்கிறா. அப்படியே அதே சமயம் லின்னும் பொண்ணும் அவங்க படகுல சந்தோஷமா போற மாதிரி காட்டுறாங்க. சோ இதோட A Place Called Silence இங்க முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். இது போல ஒரு நல்ல ஸ்டோரியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.